மனம் என்னும் சொர்க்கவாசல். ஹெக்குயின் என்ற புத்த ஞானியிடம் ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய நாட்டு வீரன் தன் சந்தேகம் ஒன்றை கேட்டான். குருவே, சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் இருப்பது உண்மைதானா? ஹெக்குயின் அவ்வீரனை நோக்கி, நீ யார் என்று கேட்டார். நான் நமது மாண்புமிகு சக்கரவர்த்தியின் பாதுகாவலன் என்றான் அவன். அடமுடனே, உன்னை பார்த்தால் பிச்சைக்காரன் போல தெரிகிறது. எந்த ராஜா உன்னை வீரனாக வைத்துக் கொண்டார் என்றார் ஞானி. வீரனுக்கு கோபம் பொங்கியது. உடனே தன் உடைவாளை உருவினான். ஹெக்குயின் கூறினார், ஹோ, கத்தி வேறு வைத்திருக்கிறாயா? நான் பந்தயம் கட்டுகிறேன். என் தலையை கூட வெட்ட முடியாத அளவுக்கு அது மழுங்கியிருக்கும் என்றார். வீரனுக்கு கோபம் பொங்கியது. உருவிய கத்தியுடன் ஹெக்குயின் முன் வந்தான். இப்போது உனக்கு பாதி பதில் கிடைத்துவிட்டது. நீ இப்போது நரகத்தின் கதவுகளை திறந்து விட்டாய் என்றார் புத்தகுரு. வீரன் பின்வாங்கினான். உடைவாளை தன் உரையில் சுருகினான். அவரை வணங்கினான். ஹெக்குயின் சொன்னார், இப்போது உன் கேள்வியின் மறுபாதிக்கு பதில் கிடைத்துவிட்டது. நீ சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து விட்டாய். ஜப்பானிய ஞானி ஹெக்குயின் பற்றிய இச்சிறு நிகழ்ச்சி சொர்க்கமும் நரகமும் நம்மிடம்தான் இருக்கின்றன என்பதை அழகாக தெளிவுபடுத்துகிறது. ஆம், நான் தான் சொர்க்கத்தை உண்டு பண்ணுகிறோம், நாம் தான் நரகத்தை உருவாக்குகிறோம். சொர்க்கமும் நரகமும் நம் மனதில்தான் இருக்கின்றன. அவை வெளியே இல்லை. அன்பு, இனிமை, உண்மை, மலர்ச்சி, வளர்ச்சி, உதவி, ஆரோக்கியம் என்ற எண்ணங்களை உள்ளே விடும்போது நாம் சொர்க்கத்தை உருவாக்குகிறோம். வறுமை, பாவம், பயம் என்ற நோயை கொண்ட கெட்ட எண்ணங்களை உள்ளே விடும்போது நாம் நரகத்தை உருவாக்குகிறோம். நமது மனம் ஒரு சொர்க்கவாசல். ஆகவே நல்ல எண்ணங்களை, உயர் எண்ணங்களை உள்ளே விடுவதன் மூலம் நமது வாழ்விலும் நாட்டு வாழ்விலும் நாம் அதிசயங்களை சாதிக்கலாம். நாம் இன்று எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது நாம் இதுவரை நம்மை பற்றி கொண்டிருந்த எண்ணங்களின் விளைவு. நமது எண்ணங்களின் உயரமே நமது குறிக்கோளின் உயரமே நமது உயரம். நமது குறிக்கோள், நமது ஆசை எவ்வளவு சிறிதாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் சிரிக்கிறோம். தாலுகா ஆபீஸில் குமாஸ்தாவாக வேலை செய்து கொண்டு நமது எண்ணங்கள் அதை விட்டு தாண்டாமல் இருந்தால் நாம் ஒரு மதிப்பிற்குரிய வயதேறிய தாலுகா ஆபீஸ் குமாஸ்தாவாகவே பதவி ஓய்வு பெறுவோம். அல்லது தாலுகா ஆபீஸ் இருந்தாலும் நாட்டை பற்றி சிந்தித்தால், எண்ணங்களை வளரவிட்டால் ஒரு நாள் நாம் நாட்டின் தலைவராக வளர முடியும், உயர முடியும். எண்ணமே முன்னேற்றத்தின் ஆணிவேர். எண்ணமே காந்த சக்தி கொண்டது, வசீகரிக்கும் தன்மை பெற்றது. ஆகவே நமது எண்ணங்கள் அதன் விளைவுகளை புற சூழ்நிலையில் உருவாக்கும். எனவே எங்கே போக ஆசைப்படுகிறோமோ அங்கே போக வழி பிறக்கும், பாதை அமையும். வாழ்க்கை என்பது உள்ளிருந்து வெளியே போகும் ஒரு செயல் என்கிறார்கள் அறிஞர்கள். நாம் அச்செயலை புரிந்து கொள்ள வேண்டும். விதை முனை எப்படி தண்ணீர் பட்டவுடன் பூரித்து முளை விடுகிறதோ அதே போல எண்ணங்கள் மனத்திலே வளம் பெற்று வெடிக்க வேண்டும், வெளிவர வேண்டும். அதற்கு நாம் உள்ளத்தை பண்படுத்த வேண்டும். எண்ணங்கள் எனும்போது நம் மனதில் ஏற்படும் பலவித எண்ணங்களையும் நாம் பொதுவாக குறிப்பிடுகிறோம். அவை பரவி நிற்கின்றன. குறிக்கோள் எனும்போது நமது எண்ணங்கள் ஒரு கொள்கையை சுற்றி, ஒரு ஆசையை சுற்றி பின்னப்படுகின்றன. எண்ணங்களை பரவ விடாமல் நேர்படுத்தும் போது அது ஒரு அமைப்பை, நெறியை அடைகிறது. மனித வாழ்க்கையில் குறிக்கோள் அவசியம். ஊருக்கு செல்லும் நாம் ரயில்வே நிலையத்திற்கு சென்று, ஐயா ஒரு டிக்கெட் கொடுங்கள் என்று கேட்பதில்லை. இன்ன ஊருக்கு போகிறோம் என்று திட்டமிட்டிருந்து நம்மிடம் ஏதோ ஒரு ரயிலில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு ஊருக்கு பயணம் செய்தவர்களை இதுவரை நான் கண்டதில்லை. ஆனால் நம்மில் பலரோ
ஒரு திட்டமிட்டாமல் வாழ்க்கை பயணத்தை செய்கிறோம். நாம் நம் மனதிற்கு ஒரு திட்டத்தை, ஒரு தெளிவை, ஒரு குறிக்கோளை கொடுக்க வேண்டும். மனம் ஓர் அசாதாரணமான இயக்கம். நாம் அதனிடம் ஒரு தெளிவான குறிக்கோளை கொடுத்து விட்டோமே ஆனால், மனதிற்கு உத்தரவு போட்டு விட்டோம் ஆனால், நிச்சயம் அது நம்மை அந்த ஊருக்கு அழைத்து செல்லும். மனம் என்றும் பொய்ப்பதில்லை, ஏமாற்றுவதில்லை. எத்தகைய துறைகளிலோ வல்லுநர்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அவர்கள் யாராவதை பார்த்து, நீங்கள் எப்படி இவ்வளவு திறமை பெற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டு பார்த்தால், அவர்கள் கதை சின்ன வயதிலேயே எனக்கு அப்படி ஒரு ஆசை உண்டு என்றுதான் துவங்கும். எண்ணங்கள் நெறிப்படுத்தும் போது, ஒழுங்குபடும் போது அது குறிக்கோள் ஆகிறது, லட்சியமாகிறது. அமெரிக்காவில் பொதுமக்களிடம் ஒரு சர்வே செய்யப்பட்டது. அதிலிருந்து கிடைத்த உண்மை அறிஞர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. கணக்கெடுப்பில் பதிலளித்த பாதி பேருக்கு குறிக்கோள் என்று ஒன்று இல்லை. கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை இது பற்றி விசாரித்தோம். சுமார் கால் பகுதியினருக்கு ஒன்றும் குறிக்கோளோ லட்சியமோ இல்லை. மற்றொரு கால் பகுதியினருக்கு அவர்கள் குறிக்கோள் பற்றி ஒன்றும் தெளிவு இல்லை, குழப்பமான குறிக்கோள்களை கொண்டிருந்தனர். நமது ஊரில் இப்படி ஒரு கணக்கெடுப்பு செய்தால் மிக்க பயன் தரும் தகவல் கிடைக்கும். நமது ஊரில் தெருவில் போவோரை, தெரிந்தவர்களை பார்த்து கேளுங்கள். பெரும்பாலும் அவர்கள் என்னமோ ஓடுகிறது, ஆண்டவன் படியழைக்கிறான் என்று கூறுவதை காணலாம். வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களோ வாழ்க்கை ஒரு நீரோட்டமாக எண்ணுகின்றனர். உண்மை என்னவெனில், வாழ்க்கையை நாம் எண்ணுகிறபடி நாம் அமைக்க முடியும். அதற்கு வேண்டிய மன உறுதி இருந்தால், திட்டங்கள் இருந்தால். இல்லாவிட்டால் நாம் அது போகிறபடி போக வேண்டியதுதான். வள்ளுவர் கூறுகிறார், விதியை புறமிதுகிட செய்யலாம், ஒரு குறிக்கோளை நோக்கி ஓயாது உழைத்தால் என்று. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவருக்கு குறிக்கோள் எதுவும் இருப்பதில்லை. குறிக்கோள் என்பது வெறும் ஆசை அல்ல. ஆசை மேல் அதில் நமக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும். நம் குறிக்கோளை நாம் வடிவ ரூபத்தில் காண வேண்டும். உடலால் உணர வேண்டும், ருசிக்க வேண்டும், நுகர வேண்டும். நாம் அத்துடன் வாழ வேண்டும். விவேகானந்தர் கூறினார், நீருக்குள் அமிழ்ந்திருப்பவன் வெளியே வர எப்படி துடிக்கிறானோ அத்தகைய வேகம் நமக்கு வேண்டும் என்று. அத்தகைய துடிதுடிப்பை குறிக்கோள் அடையும் போது எண்ணங்கள் சித்தியாக, சாதனைகளாக மலர்கின்றன. லட்சிய தீபம். மனிதன் எங்கே போக விரும்புகிறானோ அங்கேதான் அவனது இருப்பிடம் என்றார் வான் பிரான் என்ற ஜெர்மன் நாட்டு ராக்கெட் விஞ்ஞானி. வான் பிரான் ஜெர்மனியில் இருந்து அமெரிக்கா வந்தவர். 20 ஆண்டுகளாக அமெரிக்க வானவெளி திட்டத்தை நிர்வகித்து வருகிறார். முதல் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பி வைக்க காரணமாய் இருந்த விஞ்ஞானி அவர். சந்திர மண்டலத்தை சில மனித வீடாக மாற்றிய சாதனை நிகழ்த்திய அந்த மனிதர் கூறுகிறார், சந்திர மண்டலத்திற்கு போக ஆசைப்பட்டால் போய் வரலாம் என்று. சில நாட்களுக்கு முன்பு வரை யாராவது சந்திர மண்டலத்திற்கு போய் வரலாம் என்று கூறியிருந்தால் நாம் என்ன கூறியிருப்போம் என்று எண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வானவெளியை பற்றியும் ராக்கெட்டை பற்றியும் அறிந்து கொண்டவர்களோ புதிய எண்ணம் கொண்டனர், முடியும் என்று நம்பினர், மனிதனை அனுப்பி வைத்தனர். சொல்ல போனால் நமது வாழ்வில் பல காரியங்களை நாம் முடியாது என்று சொல்லிவிட, நம்பிவிட தயாராயிருக்கிறோம். நமது காரண காரியம் காட்டும் தர்க்கவாத புலனறிவை வைத்துக்கொண்டு நாம் விஷயங்களை எடை போடுகிறோம். முடியாது என்று முன்பே முடிவு கட்டிவிட்டால் போகின்ற பாதையின் முகப்பிலேயே நம் கதவை இருக்க சாத்தி விடுகிறோம் என்றுதான் அர்த்தம். அதற்கு பதிலாக முடியும் என்ற எண்ணம் லேசாக மனதிற்குள் விடுங்கள். பார்க்கலாம் என்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்துங்கள். தொடர்ந்து முடியும் என்று சில நாள் எண்ணும் போது தானே வழி பிறக்கும். நமது முடியாது என்ற எண்ணங்களாலே நம் வளர்ச்சியை நாம் தடைப்படுத்திக் கொள்கிறோம். சந்திர மண்டலத்திற்கு போவது கூட சாதனையாய் மாறியிருக்கும் போது
ஏன் நமது லட்சியங்கள் சாதனைகளாய் சிறக்க முடியாது? குறிக்கோள் அல்லது லட்சியம் என்பது நாம் மனதில் ஒரு சங்கிலி தொடரான எண்ணங்களை ஏற்படுத்துகிறது. மனதின் ஆக்க சக்திகளை வெளியே வர செய்து அவற்றிற்கு வேலை கொடுக்கிறது. லட்சியம் மனதிலே வலிமை பெற பெற மனத்தின் ஆக்க சக்தி செயலாக மாறுகிறது. செய்ய விரும்புவதை வாழ்க்கையில் நாம் சாதிக்க முயல வேண்டும். ஆனால் நம்மில் எல்லோரும் ஆசைப்படுகிறோம், அவ்வளவுதான். ஆசை என்பது பாறை மீது ஓடும் தண்ணீர் போல. தண்ணீர் உள்ளே இறங்குவதில்லை. ஆசை என்பது மேல் எழுந்த வாரியாக நினைப்பு. அதற்கு வலுவில்லை. காரணம், ஆசைப்படுவனுக்கே அது நடக்காது என்று தெரியும். அடி மனதில் அது நடக்காது என்ற எண்ணம் ஓடும்போது எப்படி ஆசை பலன் தரும்? நமது ஊரில் சினிமா உலகின் மீது, சினிமா நடிகைகளின் மீது ஆசை கொண்டிருக்கும் இளைஞர் கூட்டம்தான் என் கண்முன் வருகிறது. ஒரு உருது பழமொழி கூறுகிறது, ஆசைகள் குதிரைகள் ஆனால் பிச்சைக்காரர்கள் கூட சவாரி செய்வார்கள் என்று. வெறும் ஆசையினால் காரியம் நிறைவேறும் அற்புதம் நிகழ துவங்கினால் சோம்பேறி பிச்சைக்காரர்கள் கூட ஆனந்தமாக குதிரையில் போவார்கள் என்கிறது பழமொழி. ஆசையை எண்ணி சப்பு கொட்டும் ஆத்மாக்கள் இதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஆசைகளின் நியாயம் இருக்கும்போது, நமது ஆசைகள் பிறர் உரிமைகளை பாதிக்காத போது, ஆசைகளில் நமக்கு உண்மையான ஈடுபாடு நிரந்தரமாக துவங்கும்போது, ஆசைகள் நமது மனதில் திடமாக வலுப்பெறும்போது அவை லட்சியமாகின்றன. இதுவரை நாம் எங்கிருந்தோம், எப்படி இருந்தோம் என்பதை பொறுத்ததல்ல லட்சியம். நீங்கள் எப்படி வேண்டுமானும் இருந்திருக்கலாம் இது நாள் வரை. நாளை எதிர்காலத்தில் எங்கே போக விரும்புகிறோம் என்பதை பொறுத்தே லட்சியம். லட்சியம் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் நாளடைவில் பாதை அமையும். பாதையில் நடக்க துவங்கும் போது லட்சியம் தீபமாய் ஒளியாய் வழிகாட்டும். மனம் ஒரு சிறு குழந்தை போல. அதை நாம் எப்படி வேண்டுமானும் வளர்க்கலாம். குழந்தைக்கு நாம் உற்சாகம் ஊட்டி வளர்ப்பது போல் நம் மனதிற்கு நாம் அடிக்கடி உற்சாகம் ஊட்ட வேண்டும், ஊக்கம் தர வேண்டும். மனிதன் ஆரம்ப நிலைகளில் மிக பெரிய லட்சியங்களை, சாதிக்க முடியாத ஆசைகளை மனதில் கொள்ளக்கூடாது. ஏனெனில் பெரிய சாதனைகளை சாதிக்க முடியாத போது ஏமாற்றம் ஏற்படுகிறது. இந்த காரியத்தில் நான் இந்த முறை தவறிவிட்டேன் என்று சொல்வதற்கு பதில், நான் எடுக்கும் காரியம் எப்போதுமே நடப்பதில்லை, என் அதிர்ஷ்டம், அப்படி நான் ஒரு தோல்வியாளன், தோல்வியை அனுபவிக்க பிறந்தவன் என்று புலம்புகிறான். நாம் ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்காக நாமே ஒரு தோல்வி என்று எண்ணக்கூடாது. மாறாக நம் லட்சியத்திற்கு, லட்சிய பாதைக்கு நாம் ஒளிகாட்ட வேண்டும். அடுத்த முறை வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை தர வேண்டும். எளிதாக சாதிக்கக்கூடிய சிறிய காரங்களை கொடுத்து குழந்தைகளுக்கு பள்ளியில் உற்சாகமூட்டுங்கள் என்று கூறுகிறார்கள் மன நூலார். இப்படி பல சிறிய சாதனைகள் மனதில் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. ஒரு வெற்றி மனநிலையை அது அமைத்து விடுகிறது. இந்த அனுபவம் பின்னால் பெரிய லட்சியங்களுக்கு வழிகாட்டுகிறது. குழந்தைகளை வளர்க்கும் போது நமக்கு வீட்டிலும், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கூடத்திலும் எத்தனை பொறுப்பு இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். ஏ மக்கு, நீ உருப்பட மாட்டாய் என்று கோபப்படும் ஆசிரியர் மாணவன் எதிர்காலத்திற்கு எத்தனை கேடு புரிகிறார் என்பதை சற்று கவனமாக சிந்தித்து பாருங்கள். என் மகளுக்கு ஒரு காரியம் உருப்படியாக செய்ய தெரியாது என்று திட்டும் தாய் அல்லது பெருமைப்படும் தந்தை குழந்தையின் மனதில் எத்தகையதோர் எண்ண அமைப்பை உருவாக்குகிறார் என்பதை யோசித்து பாருங்கள். குழந்தை விழுந்து விழுந்துதான் எழுந்து நடக்க கற்றுக்கொள்கிறது. குழந்தை விழும்போது நாம் தூக்கி விடுகிறோம் அல்லது நடைவண்டியை உதவிக்கு கொடுக்கிறோம். ஏனெனில் நடக்கப் போகிறது, அதற்கு நாம் உதவ வேண்டும் என்று நமக்கு தெரியும். மாறாக குழந்தை தனது தீர்மானங்களில் தவறு செய்யும் போது ஏன் பலர் கருத்து கூட்டுகிறோம்? போனால் போகிறது, அடுத்த முறை இப்படி செய் என்று நாம் அல்லவா உற்சாகமூட்ட வேண்டும். உடல் அளவில் அது வளர உதவும் நாம், மன அளவில் அது வளர உதவுவதில்லை. 4 முறை கணக்கை
தவறாய் போட்டவுடன் ஆசிரியர் சொல்கிறார், உனக்கு கணக்கு சுட்டு போட்டாலும் வராது என்று. மாணவன் நம்புகிறான். கிராமத்திலிருந்து நாட்டியம் கற்றுக்கொள்ள வந்த சிறுமியை பார்த்து, ஏன் உனக்கு நாட்டியம்? சாணியை மிதித்துக் கொண்டிருக்க வேண்டிய கால்கள் உன் கால்கள் என்று புத்திமதி கூறி, நாட்டியாலே தலைவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இளம் உள்ளங்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்த வேண்டும். மாறாக அவர்களை கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்துவதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தை நாம் நாசமாக்குகிறோம், எதிர்கால சமுதாயத்தை பாழாக்குகிறோம். அதே போலதான் நம் மனமும். நம் சிறு சாதனைகளை பாராட்டுவதன் மூலம் நாம் வெகு தூரம் போகலாம். சிறு சாதனையில் ஏற்படும் வெற்றி லட்சிய தீபமாய் நமக்கு வழிகாட்டும்.